தமிழகத்தில் ஒரு தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் உண்டு. ஆனால் பாண்டிச்சேரி எனும் புதுவையில் மகாகவி பாரதி வாழ்ந்த அந்த ஊரிலே அந்த பாடல் பாடப்படுவதில்லை. காரணம், புதுவைக்கே பெருமை சேர்த்த புரட்சி கவிஞன் பாரதிதாசன் அவர்களுடைய பாடலைத்தான் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலாக அங்கே பாடுவார்கள். அந்த பாரதிதாசன் அவர்கள் எங்கள் தாய் தமிழுக்கு ஊட்டிய ஒரு புகழ் மாலை. 1965 ஆண்டில் வெளிவந்த பாடல் 53 ஆண்டுகள் கடந்தாலும் கூட இன்னும் இந்த பாடல் உலகின் எந்த மூலையில் ஒலித்தாலும் தமிழர்கள் நெஞ்சு நிமிர்த்து பெருமைப்படுவார்கள். தமிழுக்கும் அமுதென்று பெயர். அந்த பஞ்சவர்ணக்கிளி திரைப்பட பாடலை உங்கள் முன்னிலையில் பாட நம்பிக்கை நட்சத்திரமாய் இன்று இசைஞானி இளையராஜாவின் இசை நிகழ்ச்சிகள் உலகின் எந்த மூலையில் நடந்தாலும் இசைஞானி இளையராஜாவின் ஆசி பெற்ற பாடகியாக பாடி வருகின்றார். தமிழ் திரை இசை பாடல்கள், மலையாள திரைப்பட பாடல்கள், கன்னடம், தெலுங்கு என்று பன்மொழிகளிலும் பாடி வரும் ஒரு பாடகி. இதோ உங்கள் அபிமானம் கவர்ந்த இளைய இசைக்குயில் சுர்முகி உங்கள் முன்னிலையில்.
தான்